வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவு சுடிதாரை வச்சு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் கட்டிங் பார்க்க போறோம். எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் நான் லைனிங் எடுத்திருக்கேங்க. நான் ஆல்ரெடி இது பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா அயன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுடிதார் பார்த்தோன்னா நம்ம எப்படி ஃபோல்டு பண்ண போறோம் அப்படிங்கறத பாருங்க. நீல வாக்குல 2.5 மீட்டர் பாத்தீங்கன்னா ஒரே லென்த்தா இருக்கும் பாத்தீங்களா. அந்த எட்ஜ் டு எட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டா நீல வாக்குல நமக்கு பாத்தீங்கன்னா மடங்கி அதாவது மடிச்சிருப்போம். அப்போ நமக்கு பாருங்க இந்த கார்னர்ல கரைப்பகுதி பிடிச்சிருப்போம். நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபோல்டிங் எட்ஜ் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. இதை பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். அது எந்த இதுல பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப லென்த்தா இருக்கிறது குறுக்கு வாக்குல ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை அப்படியே மடிச்சிட்டு நீல வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் இதை பண்ணிக்கணும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இது நமக்கு நார்மலா தெரிஞ்சதான். இப்ப நமக்கு பர்ஃபெக்டா நமக்கு சுடிதார் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிட்டா இருக்கும். இதுல எனக்கு எந்த ஆல்ட்ரேஷன் கிடையாது. நெக் பாத்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் வைக்கிறது, ஸ்லீவ் டிசைன்ஸ் வைக்கிறது நம்மளோட விருப்பம். பாடி மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆம் ஹோலா இருக்கட்டும், இல்ல வெயிஸ்ட் லைனு, ஹிப் லைனு, ஹைட்டு எல்லாமே பார்த்தோன்னா எனக்கு இந்த சுடிதார் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். நெக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சுடிதார்ல இருக்கிறதே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இப்ப வேற சுடிதார் நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வேற நெக் வச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நெக் பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம மற்ற அளவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இந்த அளவு சுடிதாரை வச்சுதான் நம்ம மார்க் பண்ண போறோம். நீங்க ஒரு அளவு சுடிதாரை வச்சு நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அளவு சுடிதார் நல்லா காட்டன் சுடிதாரா இருந்துச்சு அப்படின்னா நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வலுவலுப்பு சிந்தட்டிக் மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணி அயன் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா கரெக்டா பாத்தீங்கன்னா பின் பண்ணிக்கணும். அதாவது கரெக்டா நம்ம ஃபோல்டிங்ல பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சுட்டு ஒரு இடம் கூட மாறக்கூடாது. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அளவுகள் சரியா மார்க் பண்றதுக்கு கிடைக்கும். நம்ம பிகினர் கம்பல்சரியா நீங்க பின் பண்ணி வச்சுக்கணும். அளவு சுடிதார்ல நம்ம எந்த பக்கம் நம்ம எடுத்தாலும் இந்த அளவு சுடிதார் மாறக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டா நீங்க அங்கங்க நம்ம பின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நான் பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த சுருக்கம் இல்லாம இதை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க அளவு சுடிதார் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா நம்ம பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். இப்போ நெக்கு, ஆம் ஹோல் லைனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஷேப்பு, அந்த ஹிப் லைனு, ஹைட்டு எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு சுடிதார்ல நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா பிகினர்ஸ் பண்றது என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்கு நமக்கு என்ன லைன் இருக்கோ அத லைன் அப்படியே பார்த்தோன்னா அவுட் லைன் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா இது தைச்சு நம்ம திருப்பி யூஸ் பண்ணி நீட்டா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம தையலுக்கு அளவு விடாம அப்படியே பார்த்தோன்னா ரெடி அளவை எடுத்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடுவோம். ஒரு சில டைம்ல பார்த்தோன்னா பிகினர் பண்ற மிஸ்டேக் இது. நான் அளவு சுடிதார் கொடுத்தேன் கரெக்டா இருக்கும். ஆனா பார்த்தோன்னா நம்ம அடுத்த ஒரு சுடிதார் தைக்கும் போது அந்த அளவு வச்சு தைச்சிருக்கும் போது அந்த சுடிதார்ல பார்த்தோன்னா நெக்கு ரொம்ப அகலமா இருக்கும், இல்ல லூஸா இருக்கும், ஷோல்டர் ரொம்ப இதா இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிகினர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ரெடி அளவு இருக்கறனால அதை அப்படியே வச்சு மென்ஷன் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா பார்த்தோன்னா தையலுக்கு அளவு விடணும். அதே மாதிரி ஷோல்டருக்கும் அளவு விடணும். இப்ப ஆம் ஹோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆம் ஹோல் பெர்ஃபெக்டா இருக்கும். எனக்கு எந்த சுருக்கம் இந்த இடத்துல வராது, கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம பாருங்க அந்த கரெக்டா அந்த லைனை தையல் போட்ட லைனை அப்படியே நம்ம கையில புடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ பார்த்தோன்னா நான் லாஸ்ட் வீடியோல சுடிதார் நான் கட்டிங் நான் உங்களுக்கு போடும்போது ஒரு பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதிலோட பார்த்தீங்கன்னா பாடிக்கு லூஸ் அலவன்ஸ் அண்ட் ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே எப்படி ஆட் பண்ணி நம்ம ஒரு கட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா அளவு சுடிதாரை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆம் ஹோல் லைன்லேருந்து கரெக்டாக கொஞ்சம் எனக்கு கீழே இடம் வந்தோன்னா எனக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வருது. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த ஷேப்பு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிட்டு ஓப்பன் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து ஒரு மார்க்கு இதை கொடுத்துட்டு டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம டாப்பை விட ஒரு 2 இன்ச் வந்து பார்த்தோன்னா லைனிங் வந்து கம்மியாக தான் வைப்போம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்க்கு நீங்கள் ஒரு 2 இன்ச், இப்போ டாப்போட ரெடி அளவு ஹைட் இருக்குன்னா அதை விட ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் கம்மியாகவே வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா 14 அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வெயிஸ்ட் லைன் வந்து ஷேப் வந்து வரும். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 21 இன்ச்சில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்லிட் வந்து ஓப்பன் வரணும். இதை நீங்கள் வந்து அளவு சுத்தார் வச்சு எல்லாம் மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வச்சு கரெக்டாக அளந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் எல்லா அளவுகளும் வந்து இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ லைனிங்கில் நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நல்லா டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து விடணும். அதை வந்து மெஷரிங் டேப் வச்சு நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். இந்த ஷேப் வந்து நான் கரெக்டாக கொஞ்சம் இன்னும் டார்க் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி டேப் வச்சு கரெக்டாக 14 அந்த இடம் வந்து பாருங்கள் ஷோல்டர்லேருந்து நமக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து வெயிஸ்ட் லைனுக்கு ஷேப் கொடுக்கறக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 21 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிப் லைன், அதாவது ஸ்லிட்டு ஓப்பன் கொடுக்கறக்காக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கு என்ன நமக்கு வரைகிறோம் அப்படிங்கிறது ரவுண்ட் நெக்கு இல்லை பாட் நெக்கு டிசைன் நெக்கு வைக்கிறது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். அந்த ஷோல்டர் லைனு ஆம் ஹோல் லைன் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் நான் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆம் ஹோல் அந்த வரைவு பார்த்தீங்களா, அதுலேருந்து 1.5 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வெயிஸ்ட் லைன்லேயும் நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஹிப் லைன்ட்ட வந்து பார்த்தோன்னா 1 இன்ச் நீங்கள் கொடுத்தாவே போதும். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்லிட் ஓப்பன் கொடுத்து நம்ம மடித்து தான் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் 1.5 இன்ச் வந்து தேவையில்லை. அந்த ஆம் ஹோல் லைன் கிட்டையும் வெயிஸ்ட் லைன் கிட்டையும் மட்டும் நீங்கள் 1.5 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்கேலை வச்சு இந்த ஷேப் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா சுடிதாருக்கு வந்து பார்த்தோன்னா இதான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் ஸ்லிட் ஓப்பன் வந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வரும். இப்போ பார்த்துட்ருக்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அது மாதிரி வெயிஸ்ட் லைனும் பார்த்துக்கிறேன். அது மாதிரி ஹிப் லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணும்போது நீங்கள் அந்த அர்க்காத் கொடுத்துடுங்க. அதாவது அந்த நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து வேஸ்ட் லைன், அது மாதிரி ஹிப்பு ஓப்பனு, அது மாதிரி ஆம் ஹோல் இதெல்லாமே வந்து கரெக்டாக எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அர்க்காத் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பார்த்தோன்னா அளந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த நாச்சஸ் கொடுக்கறது வந்து கரெக்டாக கொடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு அடையாளம் வந்து தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த அடையாளப்படுத்தி விட்டால் தான் பிகினருக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நெக்கு வந்து நான் நார்மல் நெக்கு தான். நான் வந்து ஃபீடிங் ஜிப்பு வந்து வைக்கிறேன் சுடிதாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 இன்ச் நான் வந்து நார்மல் நெக்கு தான் வச்சுக்கிறேன். பேக் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 8 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து நான் நெக் வைக்கிறேன். இந்த நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா பின்ன பக்கம் கழுத்து வந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச்சுக்கு மேலே இறக்கும் போது நிறைய லூஸ் வருது, ஷோல்ட்ரு வந்து கலண்டு வருதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறீங்க, டவுட் இருக்குது. நான் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்.
கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக ஸ்லோப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த இது பார்ப்போம். இப்போ நான் வந்து நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் அந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு அந்த வளை வந்து நான் கொடுத்துக்கிறேன், ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன். இப்போது இதை முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங் பார்ட் வந்து ஓவரால் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மெயின் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லை பிரிண்டட் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி கொடுக்கணும். மடித்து போடுறது நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் ப்ளைனாக கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது பார்க்குறக்கு. பட் ஆனால் வந்து கீழே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பார்டர் மாதிரி லேஸ் வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டுக்குள்ளே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பார்டரில், அதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து போட்டுட்டு கரெக்டாக வந்து லைனிங் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த லேஸை வந்து பார்த்தோன்னா பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்ந்தாப்பில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து அந்த லேஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து அது ஒரு ஒர்க் அப்படிங்கிறனால நான் இப்போ கட் பண்ணும்போதே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் பார்ட்டை அப்படியே வந்து நம்ம மேலே போட்டுட்டு ஹைட் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ். லைனிங் வந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம கம்மியாக எடுத்திருப்போம். எனக்கு வந்து டாப் வந்து பார்த்தோன்னா 40 இன்ச்சஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. அப்போ லைனிங் வந்து நான் 38 இன்ச்சஸ் நான் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிறேன். இதை வச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சரியாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸை வந்து நான் வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக கொடுத்து கட் பண்ணால் போதும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க ஒரு 1/2 இன்ச்லேயே வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துருவாங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மெயின் மெட்டீரியலில் லைனிங்கை விட ஒரு 1 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை. ஆனால் நீங்கள் வந்து லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் சரியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பத்தாது. இப்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் இதே மாதிரி தான் பேக் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பேக் பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து நான் அப்படியே போட்டுட்டு மெயின் மெட்டீரியலில் கொஞ்சமாக நம்ம தைக்கிறதுக்கு வந்து துணியை விட்டுட்டு அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.